மதுரை மாவட்டம் குட்லாடம்பட்டி கிராமத்தில் உள்ள முத்தாளம்மன் கோயிலில் ஒரு பிரிவினர் வழிபட எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறி பெண்கள் புதிய கோவில் கட்ட முயற்சித்ததோடு காவல் நிலையத்தையும் முற்றுகையிட்டனர். கிராம மந்தையில் பெண்கள் புதிய கோயில் கட்ட கடப்பாறை மற்றும் மண்வெட்டியுடன் திரண்டதை தொடர்ந்து மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதையடுத்து திடீரென பெண்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதோடு இந்த சம்பவத்தில் ஒரு தலைபட்சமாக காவல்துறையினர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததால் அரிய வகை செடிகள், மரங்கள் மற்றும் உயிரினங்கள் நாசமாயின. 1440 உயரம் கொண்ட ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்தது குறித்து வனத்துறையினருக்கு புகார் அளித்தும் சம்பவ இடத்துக்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். தமிழகத்தின் நடப்பு மாதத்துக்கான நூல் விலை அனைத்து ரகங்களிலும் 7 ரூபாய் அதிகரித்துள்ள நிலையில் தரமான பஞ்சுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்தே இதுவரை 14 ரூபாய் வரை நூல் விலை உயர்ந்திருப்பதால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தி துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் நூல் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நூற்பாலை உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 50வது வார்டு சுப்பிரமணிய நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத நிலப்பிரச்சினை காரணமாக அப்பகுதி மக்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். இப்பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் நிலம் கொடுக்கப்பட்ட நிலையில் தடையில்லா சான்றிதழ் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் முத்துசாமி தேர்தலின் போது இப்பகுதி மக்களுக்கு NOC வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் அதை நிறைவேற்றாததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி அப்பகுதி மக்கள் பேரணி நடத்தினர்.